மக்களே, பேக் டு மை சேனல் ஸ்டைலிஷ் vlogger. ஸோ இன்றைக்கி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் தான் மக்களே இருக்கோங்க. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் நம்ம போட்டிருந்தோம். ஸோ கோடை, வால்பாறை, ஊட்டி போட்டிருந்தோம். ஸோ அதில் பார்த்தா நிறைய வால்பாறை தாங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தா வால்பாறை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறோம். ஸோ டிஎன் பஸ் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஸோ நீங்கள் பொள்ளாச்சி டு வால்பாறை போனீங்கன்னு நினச்சிங்கன்னா பஸ்ஸோட டைம்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், வெளியே செக்இன் பண்ணி பார்த்துங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பூர், உடுமலைப்பேட்டை, பழனி, கோயம்புத்தூரோட டேரக்ட் பஸ்ஸஸ் கூட இருக்குங்க வால்பாறைக்கு. ஸோ அது கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் அதோட டைம்ஸ் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். பட் பொள்ளாச்சிலேருந்து வால்பாறை பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி 20 மினிட்ஸ் பார்த்தா உங்களுக்கு வந்து பஸ்ஸஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க. ஸோ ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கரெக்டாக பஸ் பார்த்தீங்கன்னா 11:45 தான் பஸ்ஸுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது நம்ம இன்னும் டைம் இருக்குது, நம்ம பஸ் டைம் இருக்குங்க. ஸோ நம்ம பஸ் ஓட்டணும் அப்படின்னு அவங்க கண்டினியூ பண்ணாங்க. பட் பொள்ளாச்சி பார்த்தீங்கன்னா பாலக்காடு நிறைய பஸ் அவைலபிள் இருக்குங்க. ஸோ பாலக்காடு போகணும் கூட ஈஸியாக நீங்கள் போய்க்கலாம். பட் பொள்ளாச்சி வந்தீங்க நிறைய பஸ்ஸஸ் இங்கே அவைலபிள் இருக்குங்க பாலக்காடு போகிறதுங்க. ஸோ இதாங்க நமக்கு நம்ம போகக்கூடிய பஸ்ஸுங்க வால்பாறைக்கு. பட் தம்பி ரெடியாக உள்ள உட்கார வச்சுங்க, சீட் போட்டு அப்படியோ. ஸோ உள்ளே போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பணியில் பஸ் உட்காந்துச்சுங்க, பஸ் இப்போ எடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ டிரைவர் இருக்கு வந்துட்டாரு. ஸோ பஸ் எடுத்துருவோம், அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ பணியில் பார்த்துட்டு நான் பஸ் கிளம்பியாச்சுங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே போகுது இப்போ. பொள்ளாச்சி டு வால்பாறை பஸ் டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 60 ரூபாங்க டிக்கெட்டுங்க. ஸோ இந்த ரோட்டில் பார்த்தா நீங்கள் நிறைய எண்ணெய் கடை நீங்கள் பார்க்கலாங்க. 2 சைடுமே நீங்கள் எண்ணெய் கடை நிறையவே பார்க்கலாங்க. ஸோ ரோடே ரொம்ப சூப்பராக தான் இருக்குங்க. 2 சைடுமே ஃபுல்லாக மறந்தாங்க. ஸோ நம்ம பார்த்தா 4 முகம் சுங்குன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்திருக்குங்க. ஸோ இது வந்து நீங்கள் ரைட்டு கட்டாகி நீங்கள் போனீங்கன்னா மாசாணியம்மன் கோயிலுக்கு நீங்கள் போகலாங்க. இதே நீங்கள் லெஃப்ட்டு கட்டாகி நீங்கள் போனீங்கன்னா பழனிலேருந்து நீங்கள் போகலாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரைட்டாக போகணுங்க வால்பாறைக்குங்க. ஸோ இந்த ரோட்டில் போக பார்த்தா நிறைய தென்னை மரம் நீங்கள் பார்க்க முடியுங்க. 2 சைடுமே ஃபுல்லாக தென்னை மரம் தாங்க. ஸோ ரொம்ப பார்க்கவே சூப்பராக தான் இருக்குங்க. 2 பக்கமே ரொம்பவே அதிகமாக தான் இருக்குங்க தென்னை மரங்க. ஸோ இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொள்ளாச்சி டு வால்பாறை பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் எல்லாமே கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குங்க. லென்த்து பஸ்ஸஸ் ரொம்ப கம்மி தாங்க இங்கே வர்றதுங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆழியார் டேம் வந்து வந்தாச்சுங்க. பட் அதோடய ஃப்ரிட்ஜ் மேலே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இது தாண்டோன்னே ஆழியார் டேம் தாங்க. ஸோ ஆழியார் டேம் பொறுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் சாட்டர்டே சண்டேல கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குங்க. ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபேமிலி பட் அது இல்லாமல் நிறையா சுற்றி பார்க்குறவங்க சுற்றுலாதாங்க பார்க்குறவங்க நிறைய பேர் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் வால்பாறை போகிறவங்க எல்லாமே ஆழியார் இருந்து விசிட் பண்ணி தாங்க போவாங்க. ஸோ ஏன்னா நிறைய பிளேசஸ் இங்கே இருக்குங்க, சுற்றி பார்க்கலாங்க. ஸோ நம்ம பார்த்தோன்னா ஆழியார் டேம் வந்து கிளம்பியாச்சுங்க. பட் பஸ்ஸை பார்த்து ஓரளவுக்கு இங்கே ரோடு ஃபுல்லாக இறங்கிடுச்சுங்க. கொஞ்சம் பஸ் ஃப்ரீயாக தான் இருக்குங்க இப்போங்க. ஸோ உங்களை பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேங்க. ஸோ நிறையா டூரிஸ்ட் வேன், பஸ்ஸு, கார்ஸ் நிறையவே நிற்கிதுங்க. பட் எங்கே பார்த்தாலும் லைட்டாக தெரியுங்க டேமோட அந்த இது என்ட்ரன்ஸில் தெரியுங்க. ஸோ நம்ம பார்த்தோன்னா ஆழியார் டேம் தாண்டோன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கடைக்கிட்ட நிப்பாட்ட போகிறாங்க. ஸோ இது ரெஸ்டாரண்ட்டெல்லாம் இருக்குது, பேக்கரி, ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குங்க. ஸோ இங்கே நிப்பாட்டுறாங்க. பட் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாமாங்க சாப்பிட தான் நிப்பாட்டுறாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆழியாரில் தாங்க இப்போ நிற்கிறாங்க. ஸோ கரெக்டாக இங்கே ஒரு 10 நிமிஷம் ஆல்ட்டு கொடுத்துருக்காங்க, டீ காஃபி ஒன்று சாப்பிட்டு கிளம்போ. ஸோ நம்ம பார்த்து செக் போஸ்ட் நிற்கிறாங்க, ஆழியார் செக் போஸ்ட்டு. இங்கே தான் கார் செக்ஸ் நமக்கு ஆரம்பிக்க போகுதுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பைக்கிலோ காரில் நீங்கள் வந்தீங்கன்னா வந்து பைக் பார்த்தீங்கன்னா 30 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ காருக்கு சம்திங் எனக்கு எவ்வளோ கரெக்டாக தெரியலிங்க, பட் அதில் வந்து 70 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க நினைக்கிறேங்க. ஸோ இங்கே அதுக்கு இல்லாமல் உங்களுக்கு எங்கே பார்த்தோன்னா வந்து நிறைய இளநீர் கடை இங்கே நிறைய இருக்குங்க.
பட் நிறைய இளநீ பொள்ளாச்சியில் ஃபேமஸ் இளநீ தாங்க. பட் நிறைய இளநீ கடை இருக்குது, நம்ம இளநீ குடிச்சிக்கலாங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆழியார் டேமோட வியூ பண்ணி கூட தெரியுங்க. பட் நம்ம பஸ்ஸிட்ட எடுத்துருவாங்க, உள்ளே போனால் போக முடியாது. ஸோ நீங்கள் பஸ்ஸில் நீங்கள் அதாவது நீங்கள் காரில் பைக்கில் வந்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்டே பாட்டுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ முடிஞ்சால் அப்படியே அந்த போய் பாட்டுலாம்னு நினைக்கிறேன் நான். ஸோ பார்க்கலாங்க, முடிஞ்சால் அங்கே போய் பாட்டு காமிக்கிறேங்க எப்படின்னு. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆழியார் டேமோட வியூ பாயிண்ட் பார்க்க தான் போயிட்டுருக்குங்க. பட் இங்கே இப்போ லைட்டாக தெரியும். ஸோ அப்படியே பார்க்கலாங்க. ஸோ பஸ் எடுத்துருவாங்க, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாங்க. பட் நிறைய மரங்கள் இருக்குங்க. பட் ஓரளவு தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே வந்து பார்த்தா உங்களுக்கு. நம்ம பஸ்ஸில் போகும்போது மலையிலேருந்து பார்த்து நல்லா தெரியுங்க. ஸோ அப்போ வண்டி நான் காட்டுறேங்க உங்களுக்கு. ஸோ ஒரு லைட்டாக ஒரு தெரியுதுங்க. ஸோ பார்க்கலாம், நம்ம பஸ்ஸில் போகும்போது மேலே உச்சிக்கு போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேங்க. போய் அங்கே சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே, அப்படியே அங்கே கிளம்பிக்கலாம் அப்படியே. ஸோ நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று ஆயிடுச்சுங்க. ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா வந்து பஸ்ஸில் சாங் போடுவாங்க. ஸோ அது நம்மளால் பேச முடியாதுங்க. பட் அப்படியும் நம்ம போட்டாலும் வீடியோ காப்பிட்டு கொடுக்க நிறையவே சான்சஸ் இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுக்குறேன். பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போன டைம் பார்த்தா உடுமட்டு 3 வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அதில் தான் பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பயங்கர சவுண்டுங்க. அதனால் நான் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ இதில் பார்த்தோன்னா பேக்ரவுண்ட் வாய்ஸ் தர மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், இப்படி தான் கொடுத்தோம் ஆகணும், வழியே இல்லைங்க. ஸோ நான் வந்து இன்னொன்று சொல்ல மாறேன்ட்டேங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா வந்து ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குங்க. மங்கி ஃபால்ஸ் தான் ஃபஸ்ட் நேம் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தா கவியர்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபால்ஸுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சின்னா இந்த செக் போஸ்ட்டில் நீங்கள் டிக்கெட் வந்து வாங்கி ஆனுங்க. ஸோ மேலே போய் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இங்கேருந்து போகும்போது டிக்கெட் வந்து வாங்கிட்டு மேலே போய்க்குங்க. ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு நிறைய இளநீ கடை இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய டீ கடைகள் இருக்குது. பட் உங்களுக்கு ஹோட்டல்ஸு சில கடையில் மூடி இருக்குங்க. இப்போ பழங்கள் போட்டிருக்கேன், ஜூஸ் கடைன்னு நினைக்கிறேன். மூடி இருக்கிறது இல்லாமல் உங்களுக்கு பேக்கரி இருக்குங்க, ஹோட்டல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குங்க இங்கே. ஸோ உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வால்பாறையில் ஃபேமஸான டீ தூளெல்லாம் இங்கே நம்ம வாங்கிக்கலாங்க இங்கேங்க. ஸோ நம்ம பார்த்தோன்னா செக் போஸ்ட் ஒன்று வந்தாச்சுங்க. ஸோ இங்கே மாதிரி நான் சொன்ன மாதிரி தாங்க. ஸோ காருக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ காரு சம்திங்க்கு கரெக்டாக தெரியலிங்க, பட் 60 ரூபா 70 ரூபா சார்ஜ் பண்ணுவோன்னு நினைக்கிறேங்க. ஸோ அவ்வளோதாங்க, உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் இப்போது. ஸோ உங்கள் பார்த்தாலே தெரியுதுங்க. பட் நிறைய கார் இப்போ நிற்கிதுங்க. எல்லாம் போய் என்ட்ரி பண்ணிட்டு டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போவாங்க. ஸோ இங்கே பார்த்தா லைட்டாக உங்களுக்கு ஆழியார் டேமோட வியூ போகிறதுக்கு தெரியுங்க. பட் நீங்கள் போகும்போது பாட்டே போகலாங்க அதுக்கிட்டு. ஸோ இங்கே பார்த்தா நல்லா இருக்குங்க கிளைமேட்டு. ஸோ நம்ம பார்த்தோன்னா கவி அருவின்ட்டு வந்தாச்சுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபால்ஸ் தாங்க. ஸோ இதுக்கான டிக்கெட் பார்த்தா நீங்கள் கீழே வாங்கி ஆகணுங்க. ஸோ வாங்கிட்டு இருந்தால் அப்போ நீங்கள் பார்க்க முடியுங்க இந்த ஃபால்ஸுங்க. ஸோ இங்கே பார்த்தா லைட்டாக மழை தூர ஆரம்பிச்சிச்சுங்க. பட் கீழே வரும்போது லைட்டாக மேகம் இதாக தான் இருந்துச்சு. அப்போ பார்த்தா மழை தூர ஆரம்பிச்சிச்சுங்க. பட் எப்படி கண்டிப்பாக மேலே மழை இருக்குன்னு நினைக்கிறேங்க. பட் எல்லாம் வரும்போது ஆப்போசிட் வரும் வண்டியில் பார்க்கும்போது பயங்கரமாக நினச்சி தான் வராங்க. பட் மேலே பயங்கர மழை இருக்குன்னு நினைக்கிறேங்க. பட் மழை தான் கிளைமேட்டு சும்மா வேறு லெவலாக இருக்கும் நினைக்கிறேங்க. ஸோ இப்போயே கிளைமேட் ரொம்ப சூப்பராக தான் இருக்குங்க. நல்லா பச்சை பசைன்னு அப்படியே இருக்குங்க. இந்த ஏர்பென்ஸ் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க வால்பாறை பொறுத்தளவுக்குங்க. கொஞ்சம் ரோடும் கொஞ்சம் இதில் பெருசாக தான் இருக்குங்க. ஸோ அதோட மொத்தம் முதல் கொண்டை ஊசி வளம் வந்துருச்சுங்க. வால்பாறையில் பார்த்தா மொத்தம் 40 ஏர்பென்ஸ் இருக்குங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏர்பென்ஸ் இப்போது தாண்ட போகிறோங்க இப்போது. ஸோ நம்ம 2வது கொண்டை ஊசி வளைவுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் 38 ஏர்பென்ஸ் இருக்குங்க கொண்டை ஊசி வளைவுகள். ஸோ கிளைமேட் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. ஸோ இதாங்க ஆழியார் டேமோட வியூ பாயிண்ட்டுங்க. பட் இங்கே பார்த்தா ஓரளவுக்கு தெரியுங்க. பட் இதுக்குன்னு தனியாக ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கலாம் ஒரு இடம் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 பெண்டு 7 பெண்டு மேலே போகணுங்க. ஸோ அடுத்ததாக வரும்னு நினைக்கிறேங்க. பட் இங்கே பார்த்தா ஓரளவு தெரியுங்க. நடு சென்டர் போனால் தான் சூப்பராக தெரியுங்க அந்த வியூங்க. ஸோ இதாங்க அந்த ஆழியார் டேமோட வியூ பாயிண்ட் பார்க்குற இடங்க. பட் இப்போ இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்னன்னு தெரியல, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம கீழே நின்று பார்த்துக்கலாங்க அப்படியேங்க.
ஸோ மழை தூரிட்டு தான் இருக்குங்க. எப்படி மழை பெருசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் போக போக. ஆமாங்க, மழை லைட்டாக பெருசாகிடுச்சு இப்போ. ஸோ நல்லா இருக்கு ஆனால் பார்க்குறக்கு. ஸோ கிளைமேட் தகுந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பட் சாங் கேட்டே எப்படி போகலான்னு தோணுதுங்க. ஸோ வீடியோ ஷூட் பண்ண தோண மாட்டேது, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பட் அந்த கிளைமேட் தகுந்த மாதிரியே சாங்ஸுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கேட்குறக்கு அப்படியே. ஸோ ரோடு தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படியே. அந்த மழை பெய்யும்போது தாங்க இந்த ரோடே சும்மா சூப்பராக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்குங்க, அப்போல்லாம் வந்து மழை அடியாது, சும்மா எப்பயும் போல் தாங்க இருந்துச்சுங்க. பட் வெயில் அடிச்சிருச்சு. இப்போ மழை காலத்தில் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் மான்சூன் ஸ்டார்ட் ஆக போகிற முன்னாடியே அது மழை அங்கேயே தட்டி எடுத்துகிட்டு இருக்குங்க. மான்சூன் ஃபுல்லாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அப்படியே மழை பயங்கரம் பெய்ய நினைக்கிறேங்க. ஸோ இப்போ தான் டைகர் பள்ளத்தாக்குன்னு அப்படி போர்டு போட்டிருக்குங்க. பட் பெரிய பள்ளம் தாங்க இதுங்க. சூப்பராக இருக்குங்க இது பார்க்குறக்குண்ணா. ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மிஸ்ட் அப்படியே கூடிருச்சுங்க. பட் மேலே வர வர பார்த்தீங்கன்னா மிஸ்ட் அப்படியே ஃபுல்லாகவே மூடிடுச்சுங்க. பட் ஆப்போசிட்ஸ் வண்டி கூட ரொம்பவே ஃபுல்லாக தெரியலைங்க, லைட்டாக தான் தெரியுது. பட் எல்லா வண்டியும் லைட் போட்டு தான் வராங்க இப்போங்க. பட் இது ஒரு ஊருங்க நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்த்தா ரொட்டி கடைன்னு சொல்லி ஒரு ஊர் வந்துருக்குங்க இப்போங்க. ஸோ இங்கேருந்து பக்கம் தாங்க வால்பாறைங்க. ஸோ இங்கே பாருங்கள் சும்மா வேறு லெவலாக இருக்குங்க பார்க்குறக்குங்க. ஃபுல்லாக தேடிச்சுனிங்க. பட் கிளைமேட்டு சும்மா வேறு லெவலாக இருக்குங்க அப்படியே. ஸோ இங்கே பார்த்தோன்னா போர்டு போட்டிருக்காங்க, வனவிலங்கும் நடமாடும் பகுதின்னு போர்டு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இங்கே இருக்க நிறையாவே சான்சஸ் இருக்குங்க. ஸோ ஏன் பார்த்தோன்னா ஃபுல்லாக தேல் செடி தாங்க. கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் வனவிலங்கு வர வாய்ப்பு இருக்குங்க. பட் ஈவினிங் மேலே தான் ஏதாச்சும் இல்லை நைட் டயத்தில் ஏதாச்சும் வர வாய்ப்பு இருக்குங்க. பட் வால்பாறை பொறுத்தளவுக்கு சிறுத்தைகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. பட் யானைங்க கூட எனக்கு அதிகமாக இருக்குன்னு தெரில. பட் சிறுத்தைங்க ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்குங்க. நல்லா இருக்குங்க பார்க்குறக்கு, இந்த இடம் பார்க்குறக்குங்க. ஸோ நம்ம பார்த்தா ஃபைனலி பார்த்தோன்னா வால்பாறை சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகி போயிட்டுருக்குங்க இப்போங்க. பட் ஈவினிங் ஆக பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாகிடுச்சு போல் தெரியுதுங்க. டிராஃபிக் ரைட்டாக ஆகிட்டுருக்கு. பட் மழை பார்த்தா நிற்கிற மாதிரி எனக்கு தெரியலிங்க. பட் வாழையார் தாண்டோன்னு ஆரம்பித்த மழை தாங்க. பட் இது வரை மழை நிற்கவே இல்லை, பெஞ்சிட்டு தான் இருக்குங்க மழைங்க. பட் வரும்போது தாங்க வீடியோவை ஷூட் பண்ண முடியல. அதை மழை தூரிட்டே இருக்கனால அது கேமரா தண்ணி பட்டனால வீடியோ ஷூட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சுங்க. ஸோ வால்பாறை மொத்தம் 3 பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. எல்லாமே ஒரு குட்டி குட்டி பஸ் ஸ்டாண்ட்ஸ் தாங்க.
ஸோ அவ்வளோதாங்க. சரி ஓகேங்க, நான் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா வால்பாறை ரீச் ஆயாச்சுங்க. சரியான மலைங்க. அதாவது நம்ம பொள்ளாச்சி ஆளையார் தாண்டின உடனே ஆரம்பித்த மலை தாங்க. ஸோ வால்பாறை வர சரியான மலைங்க. ஸோ மழை நிற்கவே இல்லை, பெஞ்சிட்டு தான் இருக்குங்க இப்போ வரைக்குங்க. மழை நினைச்சு தான் இந்த வீடியோவை முடிக்க போகிறேங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு விளாகில் பார்க்கலாங்க மக்களே. ஸோ செம்மையாக ஒரு வியூ பாயிண்ட் திருப்பி பாருங்கள். ஸோ நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படிங்க கிளம்பலாங்க. பாய்.